பிரைஸ் தி லார்ட். உங்கள் ஜெனிஃபர் கீதா வடசென்னையில இருந்து இப்ப நான் நின்னுட்டு இருக்கிற இந்த இடம் ஓமத்தூரார் அரசு மருத்துவமனைங்க. பாருங்களேன், எவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல். ஆனா உண்மையிலேயே இந்த ஹாஸ்பிட்டல முதல்ல சட்டமன்றமா உருவாக்குறதா தான் பிளான் பண்ணிருந்தாங்களாம். அதுக்கப்புறமா தான் இது ஹாஸ்பிட்டலா மாறிடுச்சுன்னு சொன்னாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் கொரோனா நேரத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்க. இந்த இடத்த பார்த்த உடனே 38 வருஷமா ஒருத்தர் வியாதியா இருந்தாருங்க. ஆமாங்க, எருசலேம்ல இருக்கிற பெதஸ்தா குளம்னு ஒரு குளம் இருக்குதுங்க. அந்த குளத்துல எப்போவாவது தேவதூதர் வந்து அந்த தண்ணீரை கலக்கி விடுவாரு. உடனே அது பக்கத்துல இருந்து வியாதியஸ்தர்கள், சப்பானிகள், குருடர் யார் வேணாலும் அதுல ஓடி போய் முதல்ல யார் இறங்குறாங்களோ அவங்களுக்கு சுகம் கிடைக்கும். பாருங்களேன், அந்த பெதஸ்தா குளத்துக்கு பக்கத்துலதான் இந்த வியாதியஸ்தர் 38 வருஷமா படுத்து கிடக்குறாருங்க. அட, அவரை தூக்கிட்டு போய் விடவும் யாரும் வரல, அவராலையும் அதுக்குள்ள போய் முதல்ல முந்திக்கிட்டு போக முடியல. அதனால அவருக்கு சுகமே கிடைக்கலங்க. அப்படி இருந்த அந்த மனிதரை இயேசு கிறிஸ்து வந்து பார்த்து, நீ சுகமாக விரும்புறியான்னு கேட்டாரே பார்க்கலாம். அப்புறம், ஐயா எனக்கும் சுகமாகத்தான் விருப்பம், ஆனா இந்த தேவதூதன் வந்து குளத்தை கலக்கும் போது என்னை முந்தி கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே உதவலையே அப்படின்னு வருத்தத்தோட சொன்னாரு. இயேசு கிறிஸ்து உடனே, நீ உன் படுக்கை எடுத்து கொண்டு போப்பான்னு சொன்னாரு. அடேங்கப்பா, 38 வருஷம் பாடு ஒரே நாள்ல ஒரு இமை பொழுதுல நீங்கிடுச்சுங்க. அவர் பூரண சுகம் உள்ளவரா வீட்டுக்கு திரும்பிட்டாரு. என்னங்க, இன்னைக்கு நீங்க கூட கேட்பாரற்று வீட்லயோ அல்லது மருத்துவமனையிலயோ அல்லது தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில வியாதியோட வேதனையோட இருக்கிறீங்களா? கர்த்தராகிய இயேசு இன்றும் சுகம் கொடுக்கிறவரா இருக்கிறாரு. சங்கீதம் 107 அதிகாரம் 20 அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் அப்படின்னு வசனம் சொல்லுதுங்க. நீங்க இருக்கிற இடத்துல இந்த வசனத்தை விசுவாசத்தோட சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க, உங்களுக்கு பூரண சுகம் உண்டாகும். God bless you all.